அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் நாசர் கோவையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ சம்மந்தமாக தான் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, அதாவது பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி ஆட்டம் நம்புங்கள் இவர்களும் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள். முஸ்லீம்கள் இந்த இழிநிலைக்கு யார் காரணம்? தௌஹீத்வாதிகளின் வீரிய பிரச்சாரத்தை முடக்க நினைக்கும் ஹஜரத்மார்கள் காரணம் இல்லையா அப்படின்னு போட்டு அந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க. இந்த ஊரில் உலமாக்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு செய்தியும் போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்தோம்னா நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா, இது முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் இந்துக்கள் வழிமுறையை கடைபிடித்து அவங்க செய்கிறாங்க. அதாவது இந்த தடையில் குடம் ஏந்தி கொண்டு இந்த உருகேற்றப்பட்டு சாமி வந்து இறங்கிருச்சு, அந்த அவுளியாக்கு வந்து இறங்கிச்சு இப்படிங்கிற மாதிரி கதை சொல்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி இறங்கி ஆடிக்கிட்டு ஒரு 4-5 பேர் ஒவ்வொரு ஆளாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க போய் சேரக்கூடிய இடம் உண்மையிலேயே தர்காவுக்கு போகிறாங்களா அல்லது கோயிலுக்கு போகிறாங்களான்னு தெரியல. அப்படியான ஒரு நிலைமை இருக்குது. இப்படி வந்து ஒரு பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை அப்படியே அப்பட்டமாக இவர்கள் செய்கிறார்களே, இவர்கள் வந்து எதன் அடிப்படையில் இவங்க செய்கிறாங்க? இந்த ஊரில் ஆலிம்கள் இருந்து திருத்துவதற்கு உண்டான எந்த ஒரு உலமாக்களும் இல்லையா? அல்லது உலமா சபைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்து கொண்டிருக்காங்க. கேள்வி கேட்டால் மட்டும் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சும்மா வாயில் சொல்லிட்டு போயிடுவாங்க. தப்பை என்ன செய்ய மாட்டாங்க, சுட்டி காட்ட மாட்டாங்க. தப்பு நடக்கிற இடத்துல திருத்த மாட்டாங்க. அந்த மக்களுக்கு உபதேசம் செய்யாமல் இப்படியான ஒரு வழிமுறைகளை இவங்க என்ன செய்கிறாங்க, நடந்து கொண்டிருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து இவங்க இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியே போனவர்கள் மாதிரி இருக்குது. இஸ்லாத்துக்கு இவர்களுக்கு சம்மந்தமே இல்லை. தொப்பி போட்டிருக்காங்க, தாடி வச்சிருக்காங்க, நாரை தக்பீருங்கிறாங்க, அல்லாஹ் அக்பருங்கிறாங்க, என்னென்னமோ திக்கர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படியாப்பட்ட ஒரு பகுத்தறிவான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு, படைத்தவனுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு, பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு செயல்களை அனைத்தையும் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு செய்கிறாங்களா இல்லையா? இவர்கள் வந்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். இவர்களுக்கு மார்க்கம் சம்பந்தமாக தெரியலை, தெளிவுபடுத்தப்படலை. அந்த ஊரில் உலமாக்கள் வந்து வருமானத்திற்காக வந்து ஒத்து ஊதுறாங்களா? ஏன்னா இதில் பாத்தியா ஓதக்கூடியவராகவும் ஒரு உலமாவை தான் இருப்பார். இது எங்கே போய் முட்டுதோ இன்னும் தர்கால போய் முட்டணும். அங்கே தர்கால போய் முட்டுச்சாக்க அங்கே கத்த ஓதக்கூடிய, பாத்தியா ஓதக்கூடிய, நூல் முடிஞ்சு ஓடக்கூடிய, மயிலரகால அடிக்கக்கூடியவர் யாராக இருப்பாருண்டா அது ஒரு ஆலிமா தான் இருப்பார். அப்போ இப்படி வந்து வருமானத்திற்காக தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக இந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த முழுக்க நல்லா பார்த்தீர்களே ஆனால் ஒரு என்னது கோபம் வருகிறது. முஸ்லீம்கள் பிற மதத்தவர்கள் செய்கிறாங்க, அவங்களுடைய வழிபாடு அவங்க என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, அதே நம்ம சுட்டி காட்டணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டு போகிறான்னு விட்டுடலாம். ஆனால் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அப்பட்டமாக பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய அந்த சாமி ஆடி போவாங்களா இல்லையா, அந்த சாமி வந்து இறங்கி அதில் வேற தார தப்பட்டைகள் முழங்க வேற என்னமோ சந்தூக்கு மாதிரிலாம் தூக்கிட்டு போகிறாங்க. அது கொட்டடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, போய் கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு கந்தூரி திருவிழா மாதிரி தான் தெரியுது. அதனால் இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த மாதிரியான மக்களுக்கு நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரம் சென்று அடையணும். இந்த உலமாக்கள் இந்த 7 வருஷம் படித்து மதரசாவில் படித்து சுன்னத்து ஜமாத் உலமாக்கள்ல வந்து சத்தியத்தை நிறைய சொல்வதற்கு தயங்குறாங்க. சத்தியம் என்று தெரிஞ்சால் கூட சொல்வதற்கு தயங்குறாங்க. ஊரை விட்டு தூக்கிடுவாங்க, ஜமாத்தை விட்டு தூக்கிடுவாங்க, நம்மளுக்கு புழப்பு தளப்பு போயிடும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த ஒரு பயம்லாம் கிடையாது. நம்ம சத்தியத்தை சொல்வதற்கு நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை வந்து எவ்வளவு பெரிய ஒரு அதாவது எதிர்நிலைக்கு ஆளாக்கப்பட்டாலும் சத்தியத்தை சொல்லக்கூடியதை நம்ம பின்வாங்கக்கூடாது. இன்னும் வீரியமாக நம்ம என்ன செய்யணும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏகத்துவத்தை, சத்தியத்தை, இஸ்லாத்தை, நபிகளாரின் பொன்மொழிகளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையே கிடையாது. இது பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும், அழுத்தமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏண்டா இது வந்து இது என்ன ஒரு இதுன்றே நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. முஸ்லீம்களா என்ன காரணத்துக்காக, எந்த உலமாக்களுடைய எந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இவங்க செய்கிறாங்க? இவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் யாரு? முஸ்லீம் ஊராக இருந்தால் இமாம் இருப்பாங்களா இல்லையா? அதை சுற்றி முஸ்லீம் கிராமங்கள் இருக்குமா இல்லையா? இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நினைக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவலையாக இருக்கிறது. அதனால சமுதாயம் என்ன செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர்களுக்கு போதிக்கக்கூடிய வகையில், ஏன்னா ஒரு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை நம்ம தவறுன்னு சொல்லக்கூடிய கோவப்படக்கூடியவர்கள் தான் திருந்துவார்கள். கண்டிப்பாக சுட்டி காட்ட வேண்டும். எந்த ஊரில் நடந்தது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக இது என்னது, இது ஏதோ ஒரு தர்காவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பேரணியாக, ஊர்வலமாக, கந்தூரியாக, அது மாதிரியாக உருசாக தான் என்ன செய்யுது, அவுளியாக்கள் மேலே இறங்கி மக்களை ஏமாத்துறது. இதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு மனிதன் ஒரு உடம்புல வந்து எவனை வந்து இறங்க விட முடியாது, யாரும் வந்து இறங்க விட முடியாது. இந்த ஆட்டம் இந்த என்னது கொட்டு அடிக்கிறதுக்கு ஆடுறதெல்லாம் அதெல்லாம் வந்து என்ன, அதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகள். அதை இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பால் குடம் தலையில் நம்ம குடத்தை தூக்கி வச்சுக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள். பிற மதத்தவர்கள் இந்த காவடி தூக்குறாங்களா இல்லையா, அந்த கான்செப்ட் அப்படியே நடக்குது. இது இந்த சமுதாயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், திருத்த வேண்டும். இந்த எந்த ஊருன்னு தெரியவில்லை, அவர்களுக்கு இந்த செய்தி போய் கிடைக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம வந்து முயற்சிகள் செய்ய வேண்டும். சத்தியத்தை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த சகோதரருக்கு நம்ம கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம்.